ஹலோ கைஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஹோம்மேட் ஐஸ் குச்சி ஐஸ். சரிங்களா? இப்போ குச்சி ஐஸ் பார்க்க போகிறோம். என்னென்ன குச்சி ஐஸ்னால் ரோஸ் மில்க் குச்சி ஐஸ், பாதாம் குச்சி ஐஸ், பொவெண்டா குச்சி ஐஸ், இதெல்லாமே பார்க்க போகிறோம். சரிங்களா? ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது என்னென்ன ப்ரைஸ், அது எங்கே வாங்கினேன், என்ன ஏதுன்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஓகேங்களா? வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இதெல்லாம் நான் வாங்கினேன். ஸோ இது எங்கே வாங்கினேன்? டிமார்க்கில் வாங்கினேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் அதாவது பாதாம் மில்காக குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு. இதில் இன்க்ரீடியன்ட் என்னென்ன இருக்குதுன்னா சுகர் இருக்குது, மில்க் இருக்குது. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம மில்கில் போட்டு தான் கொஞ்சம் டைலூட் பண்ணணும். ஸோ இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 175 தான். இதுதான் பாதாம் குச்சி ஐஸ்க்கு யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் குச்சி ஐஸ்க்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இது ரோஸ் மில்க் சர்பத் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். அது ஜே கோகுல் ஹர்ப்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் யூஸ் பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 தான். இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு ரோஸ் மில்க் குச்சி ஐஸ் யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்துக்கோங்க. இது வந்து ரோஸ் மில்காகவும் போட்டு குடிக்கலாம். நம்ம இந்த மாதிரி குல்ஃபி ஐஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணால் மட்டும் போதும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பொவெண்டா குச்சி ஐஸுக்கு தேவையானது பொவெண்டா. அந்த பொவெண்டா எடுத்துக்கிட்டோம். நான் ஆல்ரெடி வந்து வீட்டு யூசேஜுக்கு எப்பயும் வச்சுருப்பேன் பொவெண்டோ. ஸோ அது வந்துட்டு கார்லிமார்க் அதுதான் எடுப்பேன். கார்லிமார்க் நல்லாயிருக்கும். ஸோ அந்த பிராண்டில் தான் வாங்குவேன். ஸோ அந்த பிராண்ட் வாங்கி நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது. அதுதான் வந்துட்டு பொவெண்டா குச்சி ஐஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் இன்க்ரீடியன்ட். ஓகேங்களா? இப்போ இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 80 ருபீஸ் இது ஒரு ரேட்டு. ஸோ வாங்கி இது யூஸ் பண்ணி பாருங்கள். இதையும் ஐஸ்கிரீம் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நல்லா இருக்கா என்னன்னு பார்த்துருவோம். பார்த்துட்டு நான் ட்ரை பண்ண மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாமா வேண்டாமான்னு நான் டேஸ்ட் வைஸில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் பால் எடுத்துக்கோங்க. ஆஃப் மட்டும் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து குச்சி ஐஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் பாதி இருந்தால் போதும். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல ஆச்சி பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ அதை தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நீங்கள் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணாலும் ஓகே தான், 2 ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ அது நல்லா இருக்கும். உங்களுக்கு பெஸ்ட்டாக டேஸ்டியாக இருக்கிறது தான் இது. ஸோ அதை நல்லா போட்டு நல்லா மிங்கிள் பண்ணி விடுங்க. நல்லா டைலூட் ஆகணும். சரிங்களா? நல்லா கலக்கி விடுங்க. விட்டுட்டு உங்களுக்கு வந்து அதில் நிறைய வந்துட்டு நட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து குச்சி ஐஸ் மேக்கிங் பாக்ஸில் வந்துட்டு நீங்கள் வந்து பாதாம் இதை ஊற்றி வச்சுக்கோங்க. பாதாம் ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொன்றையும் நம்ம வந்துட்டு ஊற்றி வைக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதையும் நம்ம ஊற்றி வச்சுக்கிறோம். ஊற்றி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடுறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபேவரட்டான ரோஸ் குச்சி ஐஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு ஆஃப் மில்க் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ரோஸ் மில்க் சர்பத் இருக்கா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஊற்றிட்டு நெக்ஸ்ட் வந்து நல்லா டைலூட் பண்ணுங்கள். டைலூட் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகும். நல்லா பிங்க் கலரில் இருக்கும். நல்லா இருக்கும். சரிங்களா? குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சாலும் நல்லாவே இருக்கும். நம்ம இப்போ வந்துட்டு நம்ம ஐஸ் குச்சி ஐஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இப்படி ஊற்றி வச்சுக்கிறோம். திரும்பி அதே மாதிரி பாக்ஸில் ஊற்றிட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும். பொவெண்டா ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிட்டேன். பொவெண்டா வந்துட்டு அதில் ஊற்றியாச்சு. ஸோ அதனால தான் நாங்கள் வந்து திரும்பி அந்த பொவெண்டா வந்துட்டு உங்கள்கிட்ட ஊற்றி காட்டுறேன். வெறும் பொவெண்டா மட்டும் ஊற்றுங்க. அதில் எந்த மிக்ஸும் கிடையாது. ஸோ வெறும் பொவெண்டா மட்டும் ஊற்றிட்டு அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? இப்போ எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொன்றிலையும் என்னென்ன ஊற்றி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாதாம், ரோஸ் மில்க், பொவெண்டா. ஃபஸ்ட்டில் என்ன ஊற்றி வச்சுருக்கோம்னா பாதாம் இந்த சைடு, ரோஸ் மில்க் அந்த சைடு ஊற்றி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் பாதாம் இந்த சைடு, ரோஸ் மில்க் அந்த சைடு. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பாதாம் இந்த சைடு, பொவெண்டா அந்த சைடு. நெக்ஸ்ட்டு ரெண்டுமே ரோஸ் மில்க் யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் டீசெண்டாக வைக்க போகிறோம். 5 ஹார்ஸ் கழித்து நம்ம வச்சுருந்த குச்சி ஐஸை எடுக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி நம்ம எடுக்கலாம். சரிங்களா? வாங்க எடுக்கலாம். இப்போ ஐஸ் அங்கே இருக்குது. எடுத்து ஐஸ் எட்டி எழுந்திருக்குன்ட்டு மதியம் நம்ம வச்சது இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ எடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்துட்டு பொவேண்டோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ டெம்டிங்காக இருக்கா என்னென்னு நான் சாப்பிட்டு தான் சொல்ல முடியும். இப்போ பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓப்பன் பண்ணு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ரோஸ் மில்க்கும் சூப்பராக வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் குச்சி ஐஸ் நல்லா வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பாதாம் குச்சி ஐஸும் சூப்பராக தான் வந்திருக்கு. சாப்பிட்டு பார்த்து நம்ம எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். சரிங்களா? வாங்க எல்லாருக்கும் போய் கொடுப்போம். கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் அருணத்தானுக்கு கொடுப்போம். எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு பார்ப்போம். அருணத்தான் நல்லா இருக்கா சொல்லுங்கள். அப்படிலாம் பண்ணா வீடியோவில் கசியமாக இருக்கும். நீட்டா உனக்கு யாரும் கொடுக்கல. ஓகே நல்லா இருக்கா அருணத்தா? நல்லா இருக்கு. இப்போ ரிட்டர்ன் வாங்க போறீங்களா? இப்போ இப்படின்னு சொல்லணும். இப்படின்னு சொல்லணும். ஒரு ரியாக்ஷன் சார். ரியாக்ஷன் பண்ண அருணத்தா. சாப்பிட்ற வரைக்கும் நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா சாப்பிடுங்க. ஓகே காய்ஸ், நான் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? நல்லாவே இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் வைஸில் நல்லா இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.